ஜனநாயகம் டிவி இன்றைய முக்கிய செய்திகள். கொங்கு மண்டலத்தை அதிர வைக்கும் செங்கோட்டையன். விஜய் கொடுத்த அசைன்மெண்ட். களத்தில் குதித்த செங்கோட்டையன். கோபியில் லட்டு கொடுத்து அதிரடி பிரச்சாரம். தமிழக அரசியல் களம் தற்போது அனல் பறக்க தொடங்கியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் தேதிகள் இன்னும் அறிவிக்கப்படாத நிலையிலேயே தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் தனது கோட்டையான கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிரடியாக பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். அதுவும் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவர் களம் இறங்கியிருப்பது ஒட்டுமொத்த அரசியலையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழகம் மட்டுமின்றி கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்காளம் என பல மாநிலங்களில் தேர்தல் ஜுரம் தொற்றிக்கொண்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் 4 முனை போட்டி நிலவுகிறது. ஒருபுறம் ஆட்சியை தக்கவைத்த துடிக்கும் திமுக கூட்டணி, மறுபுறம் இழந்த செல்வாக்கை மீட்க போராடும் அதிமுக, பாஜக தரப்பு. இவர்களுக்கு இடையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தோடு என்ட்ரி கொடுத்துள்ள நடிகர் விஜயின் தேவக கட்சி மற்ற கட்சிகளின் தூக்கத்தை கெடுத்துள்ளது என்றே சொல்லலாம். அதிமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட கொங்கு மண்டலத்தில் 9 முறை எம்எல்ஏவாக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் செங்கோட்டையன். 2021 அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருந்தாலும் தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு தனது பதவியை துறந்து விஜயின் தேவைகளில் இணைந்தார். இது அதிமுகவிற்கு பேரிடியாக அமைந்தது. கொங்கு மண்டலத்தில் தேவையின் வெற்றி வாய்ப்பை இது பல மடங்கு அதிகரித்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். வழக்கமாக தேர்தல் தேதியை அறிவித்த பிறகுதான் வேட்பாளர்கள் களத்துக்கு வருவார்கள். ஆனால் முந்துபவனே வெல்வான் என்ற பாணியில் செங்கோட்டையன் இன்று காலை கோபியில் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். மக்களுக்கு லட்டு வழங்கி தனது அன்பை பகிர்ந்து கொண்டார். விசில் சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வீதி வீதியாக சென்றார். அவருடன் திருச்செங்கோடு தொகுதி வேட்பாளராக கருதப்படும் அருண்ராஜும் இணைந்து கொண்டு கொங்கு மண்டலத்தில் தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள். இந்த வேகம் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. வேட்பாளர்கள் பட்டியலே வராத நிலையில் செங்கோட்டையன் காட்டும் இந்த வேகம் தேவக தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 9 முறை வெற்றி கண்ட ஒரு மூத்த தலைவர் புதிய கட்சியின் சின்னத்தோடு மீண்டும் அதே தொகுதியில் களம் காண்பது சாதாரண விஷயமல்ல. இந்த முறையும் மிஸ் ஆகாது என்ற நம்பிக்கையில் அவர் இறங்கியுள்ளார். செங்கோட்டையனின் இந்த துரித நடவடிக்கை தேவகவிற்கு முதல் வெற்றியை தேடி தருமா அல்லது பாரம்பரிய கட்சிகள் முட்டுக்கட்டை போடுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.